அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே, ஆமாம் ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பையன் வந்து ஸ்கூலே போகல பார்த்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டான். அதனால் அவன் ஸ்கூல் போகல அப்படின்னா நம்ம வந்து வீடியோ போட முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போயிருக்கான் ஸ்கூலுக்கு. அவனை போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காலையிலே நமக்கு வேலை கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இந்தோனேசியமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கடையில் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்துருங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பால், மோர், கல், சரியா, பால், மோர், அது போக குப்புசு எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் இத்தனைக்கும் நைட்லாம் நான் ஜாமான் வாங்கி கொடுத்துருக்குறேன். அது நேற்று நைட்டு மறந்துட்டாங்க போல இருக்குது. இப்போ இன்றைக்கி திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் இப்போ நம்ம விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கடைக்கு போயிட்டு, இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு, இந்த பக்கலாவுக்கு வந்தாச்சு. எங்கள் பல்கில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பக்கலாவுக்கு போயிட்டு அவங்க சொன்ன அந்த ஜாமானை வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன ஜாமான் வாங்கியாச்சு. ஓகே, இப்போ இதை கொண்டு போய் வீட்டில் கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தப்பறம் நமக்கு காலைல எதுவும் சாப்பாடு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம காலைல சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம சாமொழி தான். ஓகே, சாமொழியில் வந்து ஜபுனு முட்டை எல்லாம் வச்சு ரெடியாக வந்திருக்கு. அது போக பிளாக் டீ, இதுதான் நமக்கு இன்றைக்கி காலைல சாப்பாடு. நம்ம சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு 10 மணிக்கு வர சொல்லியிருக்கான். நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பையனை போய் கூப்பிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். அதாவது நம்ம அப்துல் வந்து வர சொன்னாப்புல 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து விட்றது எப்படியும் 12 மணி ஆயிரும். இப்போ இவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால, அப்துலுக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால இப்போ இவன் பெர்மிஷன் போட்டு வரானா என்னன்னு தெரில. இப்போ ஏற்கனவே இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, 2 வாரம் ஸ்கூல் போகலான்னு சொல்லி. 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, 9 போவான், 6 மணிக்கு போவான், 6 மணிக்கோ 7 மணிக்கோ போவான். அவர் 9 மணிக்கெலாம் வந்துடுவான். அதே மாதிரி இன்றைக்கும் 10 மணிக்கு வர சொல்லியிருக்கான். இப்போ போய் நம்ம இப்போ போயிட்டு அங்கே ஸ்கூலில் இருப்பாங்க, அவங்க ஆஃபீஸு அந்த வாத்தியார் வந்து உட்காந்துருப்பாங்க அங்கே செக்ஷனில். அங்கே போய் அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி நான் கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உள்ளே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவான். வந்துட்டான்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வந்தான்னா அங்கே கேமிங் தான் உட்காந்துருக்கான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யுது, ஏன்னா அடிக்கடி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அப்பா, அதாவது எங்கள் ஓனர் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரான். ஆனால் திருப்பி வந்து சரி ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா ரெஸ்ட் எடுக்க மாட்டான். திருப்பி இங்கே வந்து உட்காந்து கேம் விளாண்டுட்டு வச்சுக்கிட்டு, ஏன்னா சின்ன பையன் தானே அப்படின்ட்டு அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால ஒரு வேளை உடம்பு சரியில்லாமல் போதா அப்படிங்கிறது தெரில. அதனால் இப்போ அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, மருந்து வாங்குறாங்க, என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மருந்தையும் சாப்பிட்டுக்கிறான், கேமும் விளாண்டுக்கிறான். அப்படி போய்கிட்டு இருக்கு. சரி இன்ஷால்லா இவனை கூப்பிட்டு போவோம். இப்போ வந்துட்டோம், நம்ம ஸ்கூல் பக்கத்தில் நெருங்கிட்டோம். சரியா, இப்போ போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அப்துல்லை கூப்பிட்டுட்டு இங்கே பாண்டாக்கு வந்திருக்கோம். பாண்டாக்கு போகணுன்னு சொல்லிட்டான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வர சொன்னான். 10 மணிக்கு நம்ம போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வாத்தியார்கிட்ட போய் சொன்னால், இல்லை அவனுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, அவன் வர லேட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாப்புல. ஒரு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவனை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டாவுக்கு போகணும் அப்படின்ட்டான். சரி கூப்பிட்டு வந்திருக்கேன். உள்ளே போயிருக்கான். வந்தவொடனையும் அப்படியே கூப்பிட்டு அந்த ஜாமான் எடுத்துக்கிட்டு இருக்கான். தெரியுதா அவங்களுக்கு, இந்த நிற்காம வாங்க, ஜாமான் எடுத்து போயிட்டு இருக்கான். வண்டி வச்சுட்டு வந்தான். சரியா, நம்ம இப்போ அவனை வந்த ஜாமான் வாங்கிட்டு வந்தோடனையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்தப்போ என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மத்தியானம் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸு பாருங்கள், ஜம்முன்னு இருக்கா, ஃப்ரைட் ரைஸ் போட்டுருக்காப்புல மத்தியானத்துக்கு. அது போக பார்த்தீங்கன்னா மட்டன் பொரிச்சு வச்சுருக்காப்புல, வெங்காயம் இருக்குது கொஞ்சம். ஓகே, இதுதான் நம்ம மத்தியானம் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அடுத்தப்பல என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. அதாவது நம்ம அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து காஃபி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கரீபு காஃபிக்கு போகிறோம், சால்டட் பிதினோ வாங்குறதுக்காக. பார்த்திங்கன்னா 2-3 நாளாகவே அவங்க இல்லை. எங்கள் ஓனரு, அவங்க அந்த காலேஜ் போகிற பொண்ணு, அவங்க மூத்த பொண்ணு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு போயிருந்தாங்க, டூர் மாதிரி போயிருந்தாங்க ஒரு 2-3 நாளாக. இப்போது நேற்று நைட்டு தான் வந்தாங்க. வந்துட்டு இன்றைக்கி நமக்கு அந்த ரெகுலர் டியூட்டி வந்து கொடுத்துட்டாப்புல. நம்ம இப்போ அந்த வாங்குறக்காண்டி போய்கிட்டு இருக்கிறோம். போயிட்டு இதை வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தப்போ நெக்ஸ்ட்டு எதுவும் வேலைகள் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியாத்தை பொறுத்தளவுக்கு குளிர் வந்து இப்போ ஒரு 2 நாளாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு குளிர். அதாவது கை காலெலாம் அந்த அளவுக்கு கையை வந்து வேறு யார் இப்போ நம்ம கையை நம்ம மேலேயே வைக்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு குளிர். அந்த விரல்லாம் அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, ஒரு 2 நாளாக கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஓகேயா? இப்போ ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இந்த மலைகள் ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து என்னென்னா மலைகள் அதிகமாக வரும் இங்கே. மழை அதிகமாக அடித்து அதுக்கப்புறம் தான் அந்த சீசன் மாறும். ஆனால் இந்த தடவை அந்தளவுக்கு மழை வந்த மாதிரி தெரில. ரியாத்துலலாம் அந்தளவுக்கு மழை வந்த மாதிரி தெரில. அதுக்குள்ளேயுமே அப்படியே மழை வராமே குளிர் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. இப்போ ஒரு நல்லா இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மேகமூட்டங்களாக தெரியுது. ஒரு வேளை மழை வருமானன்னு தெரில. மழை வந்ததுக்கப்புறம் குளிர் எப்படி மாறுது அப்படிங்கிறது தெரிய மாட்டுக்கு. இன்ஷால்லா பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போக இப்போ நம்ம இதை வாங்கி கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்டு சாப்பாடு நமக்கு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் இட்லி நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு. அது போக மிளகு பொடி, தேங்காய் சட்னி, இதுதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. ஓகேயா? நம்ம சாப்பிடுவோம். இப்போ மணியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மணி வந்து 10:15 ஆயிடுச்சு. ஓகேயா? நம்ம இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டு அடுத்தாப்புல எதுவும் நெக்ஸ்ட்டு வேலைகள் எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலைகள் முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது போக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சவுதியில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உம்ரா போகிறோம் இல்லையா, அங்கே மக்காவில் பார்த்திங்கன்னா இலவசமாக லக்கேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. நான் அதோட டீட்டெயில் என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே நான் அதில் காமிக்கிறேன். நீங்கள் அதை விவரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அவங்க அந்த கேட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அதில். சரியா? அந்த கேட்டில் உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஃப்ரீயாக லக்கேஜ் வச்சுக்கலாம். அது வந்து எவ்வளோ நேரம், என்ன வெயிட்டு எல்லாமே அந்த டிஸ்பிளே நான் காமிக்கிறேன். அதில் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.